ஹை கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம கடலை சாலட் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல வந்து கடலை வந்து நல்லா தோல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். எப்படின்னு பாருங்கள். இது மாதிரி தான் கைஸ், தோல் இல்லாமல் இது மாதிரி பண்ணி வச்சுக்கணும். இடையில வந்து ஒரு 2-3 எடுத்து வாயில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து வீட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் இருந்தோம்னா இது மாதிரி பண்ணிக்கணும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இது 3த்தையும் வெட்டி வச்சுக்கணும் ஒரு ஓரமாக. வெங்காயம் வந்து ஒரு 2-3 வெங்காயம், தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி. அப்புறமேட்டு வந்து மிளகா வந்து 2 மிளகா எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 4 மிளகா எடுத்துக்கோங்க, கரெக்டாக. கடலை சாலட் வந்து முதல்ல வந்து நான் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். கடலை டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து அந்த வெஜிடபிள் கூடலாம் சேர்த்து போடுறதுனால கடலை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேரட்டு, அப்புறமேட்டு வந்து அந்த தேட்டரில் போடுற மாதிரியே இருக்கும். கருப்பு தேட்டருக்குலாம் போயிருந்தீங்கன்னா, கருப்பு படத்துக்கெலாம் போயிருந்தீங்க, சாரி தேட்டருன்னு சொல்லிட்டேன், கருப்பு படத்துக்கு போயிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கடலை சாலட்லாம் யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்களோ அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் கடலை சாலட் எப்படி இருக்கும்ன்ட்டு. சாலட்லாம் வந்து சாலட் மாதிரி நினச்சிக்காதீங்க, கடலைலாம் வச்சு செய்கிறது. கப்பில் கொடுப்பாங்களே, பிளாஸ்டிக் கப்பில், அதுதான் சாப்பிட்ருப்பீங்க, சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, குக்கிங்க்கு தேவையானது இதுதான். இது வந்து கட்டிட்டோன்னா அப்படியே நம்மளாவே அப்படியே குக்கிங் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு அப்படியே தோணும். ஸோ அதான் அடுத்தது என்னென்னு எடுத்து வச்சுருக்கோம், வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டு கடலையை வச்சுருப்போம்ல, அந்த பவுலில் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கணும். இது மாதிரி குட்டி குட்டியாக எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுக்கணும். குட்டி குட்டியாக இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கணும். இது கூட மாங்காய் போட்டிங்கன்னா புளிப்பு கூட சேர்த்து சூப்பராக இருக்கும். இப்போ போட்டதுக்கப்புறமா என்னென்னு பார்க்கலாம். ஒரு லெமனை வந்து இது மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இடையில வந்து இதை கரெக்ஷன் பண்ணுறேங்கிற பேரில் விட்டுட்டேன். இல்லை, இது மாதிரி நம்ம 2 லெமன் இப்படி கட் பண்ணி வச்சோம்ல, அதில் வந்து ஒரு சைட் ஆஃப் லெமனை மட்டும் இப்படி வச்சுக்கணும். இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அடுத்து என்ன பண்ணுறது பா. ஆனால் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். வாயில் கடலை வச்சிருக்கேன், அதனால தான் அப்படி பேசுகிறேன். வந்து உங்களுக்கு வந்து நான் லைவாகவே சாப்பிட்டு காமிக்க போகிறேன். நம்ம ஜெயிச்சிட்டோம். உண்மையிலே நான் கட் பண்ணலாம் இல்லை வீடியோவை. நிஜமாலே ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.